அப்படின்னா அவர் வாழ்ந்ததற்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திருநெல்வேலி பிடிச்சிட்டு போவோம். அங்கே போய் இன்னும் நிறைய 4 விஷயங்களை வந்து அங்கே வந்து அவையார் கோயில் கூட அவங்க போயிட்டு வந்தாங்க. அவையார் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. பக்கத்தில் ஒரு சின்ன கோயில், பெருசாக ஒன்றும் கிடையாது, ஒரு கூண்டு மாதிரி வச்சு அதில் அவையார் ஒரு சிலை வச்சு வழிபட்டுட்டு வர்றாங்க. அப்படின்னா இவருக்கும் அவருக்கு அவையார் அந்த காலத்தில் பல அவையார்கள் பல வள்ளுவர்கள் இருந்திருக்காங்க. கருத்துங்களா என்னோட யூடியூப் பாருங்க, நான் சொல்லிடுறேன். பாண்டிச்சேரி மரக்காலம் கால் பொற்றை அவருடைய பாதப்பட்ட இடங்கள் அதை வந்து வழிபட்டுறதுக்காக ஒரு சின்னதாக இது மாதிரி வச்சு அங்கே தான் போய் தேனும் தெளிவாகவும் கிடைத்தே வரும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதில் வந்து வெயில் காலத்தில் ரொம்ப தணிப்பு, அதாவது தணிப்பதற்காக கணவனும் மனைவியும் அல்லது அவர்களுடைய சீடர்களும் அந்த மலை மீது என்னுடைய வணக்கங்கள். நம்ம வந்து 133 நாட்கள் திருக்குறளை தேசிய நூலாக்க வேண்டும் என்ற பொறுமையை நம்ம செஞ்சோம். இது வந்து 7 பிரைம் மினிஸ்டருக்கு பாதுகாவலராக இருந்தவர். இதற்கு பிறகு இப்பொழுது தமிழில் இருக்கிற திருக்குறள் பரவாயில்ல, பின்னாடி மாற்றதுக்கு நேரம் இல்லை, பாதுகாவலர் நமக்கு வந்து அவர்கள் இருவரும் நமக்கு பாதுகாவலராக இருக்கிறார்கள். திருக்குறள் திருமந்திரம் தெரியும். ஐஜராஜன் அம்மா வந்து பாரதி செம்மல் வந்து அவங்க வந்து நம்முடைய நிகழ்வில் வந்து ஒரு 40-50 பேருடைய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு 100 நாட்களுக்கு மேலே எங்களுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ அகில இந்திய தேசிய கோயில்கள் பாதுகாப்பு கோயில் வாப்பு சங்கத்தில் வந்து அவங்க வந்து இதாக இருக்காங்க. புதுச்சேரியுடைய தேசிய அமைப்பு செயலாளராக இருக்காங்க. ஏன்னா நம்ம எதுக்காக 2 பேரும் சொன்னேன்னு நினச்சிக்கிங்க, திருமூலரையும் திருக்குறளையும் நம்ம கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு பண்ணணும்னு நினைக்கிறதுக்காக. அதனால தான் நான் இதை சொல்கிறோம். எதுக்கு? ஏன்னா நீங்கள் திருக்குறள் இருக்கும், திருக்குறள் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தோம்னா திருமந்திரத்துலேருந்து வந்திருக்கு. எல்லாரும் உட்காந்து போங்க. இறைவனுக்கெல்லாம் பாடி எல்லாம் பண்ணி ஐயாவுடைய திருக்குறள் மறைக்கப்பட்ட உண்மைகளை பற்றி பேசுறீங்க வரவேற்கிறோம். அந்த பெரிய அறை அன்பினாலும் என் மேலே இருக்கின்ற அன்பினாலும் என்னோட ரொம்ப பெரியவங்க. ஆனால் நான் அழைத்த குரலுக்கு ஓடி வருவேன் கீதையிலே கண்ணன் என்று சொன்னது போல எனக்காக அம்மா வைத்தியம்மா வந்திருக்கிறாங்க. நாங்கள் ஒரு பெரிய பிளான் போட்டிருந்தோம், எல்லா இணையர்களுக்கும் விருது கொடுக்கணும்னு. அதை பண்ணோம், அவங்க திடீர்னு பைபாஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால வர முடியல. ஓகே, அதனால இப்பொழுது ஐயா வந்து தன்னுடைய கருமுதல் கருவுருவாதல் என்கின்ற இப்போ காலத்தை எதுக்காக இந்த புத்தகம் இப்போ ரொம்ப தேவைன்னு ஒரு 2 பேருக்கு நான் சொல்லிக்கிறேன்.